Hello, welcome back to Coffeetabletalks and நான் தான் உங்கள் உமா. ஸோ நிறைய பேர் ஹேர் சீரம் நான் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன டைப் ஆஃப் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேட்டிங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டெமோ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ ஹேர் சீரம் அப்படின்னா இது பேசிக்கலாக என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ஆயில் மாதிரி தான். அதாவது ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி முடி சிக்கு இல்லாமல் இல்லைனா கொஞ்சம் முடிய கண்டிஷன் பண்ண யூஸ் ஆகுதோ அதுதான் ஆயில் மாதிரி தான் சீரமும். இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சீரம் வந்து கொஞ்சம் நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ஆயில் மாதிரி நமக்கு ஒட்டிக்காது. அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விடும் போதோ இல்லைனா போனிடெயில் போடும் போதோ இல்லை என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணும் போதோ இந்த சீரம் வந்து கொஞ்சம் நமக்கு செட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். சீரம் வேறு, ஜெல் வேறு. ஜெல் வந்து எப்படி முடி இருக்குதோ அதே மாதிரி வச்சுருக்கோம். பட் சீரம் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஆயில் மாதிரி தான் அது இருக்கும். அது டெக்ஸ்சரும் அப்படி தான் இருக்கும், பட் நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சீரம்ஸ் வந்து நிறையா இதில் அவைலபிளாக இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து ஆர்கானிக் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது வந்து ஒரு சின்ன ஹோம் பேஸ்ட் பிராண்ட் தான். ஸோ இந்த சீரம் வந்து ஜென்ரலாக ஆலோவேரா அண்ட் ஆர்கன் ஆயிலோட இருக்குது. ஸோ ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா ஆர்கன் ஆயில் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் ஆயில் வந்து போத் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக எனி ப்ராடக்ட் வித் ஆர்கன் ஆயில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஆலோ அப்படின்றது நம்மளோட ஆலோவேராவோட இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees. ஸோ இது ஃபுல் இது இருக்கும். ஸோ இதை வந்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட லிங்க்ஸ் வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் வந்து நான் இது சொல்கிறதுக்காக நான் சொல்லலை, பட் சீரம் வந்து நீங்கள் எந்த சீரம்னாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னும் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் இப்படி தான் என்னோட முடி நான் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு இருக்குது. நான் அதுக்கப்புறம் நான் தலை சீவில். ஸோ இந்த மாதிரி இருக்குது. கேமரானால ரொம்ப டார்க்காக தெரியலாம், பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. லைட் இருக்கனால அப்படி தெரியுது, ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி நம்ம சீரம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனி சீரம், எனி கைண்ட் ஆஃப் சீரம் வந்து எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு காயின் சைஸ், ஒரு 50 காசு சைஸில் 1 ரூபா சைஸ் வந்து அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி 2 கையிலையும் இது பண்ணி ஃபிங்கர்ஸ்லேயும் பண்ணிக்கணும். இது சீரம் மட்டும் இல்லை, ஹேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஜென்ரலாக சீரம் வந்து ஹேர் ரூட்ஸுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த சீரம் பர்டிகுலர்லி ரொம்ப ஆயிலி இல்லாதனால என்னால் ரூட்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியுது. பட் ஜென்ரலாக அவைலபிளாக இருக்கிற சீரம் வெளியில் லைக் லிவானோடது அண்ட் லாரியல் சீரம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். லிவானோடது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணாதீங்க, பிகாஸ் ரொம்ப எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஆகிடும். சில சீரம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னாகும், அப்படியே நம்ம முடியல படிய ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ சீரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லா இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட ஹேர் டைப் பொறுத்து இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஹேர் ட்ரையாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சீரம் தேவைப்படும். சில பேருக்கு அவ்வளோ ட்ரையாக இருக்காது, ஸோ அதனால அவ்வளோ தேவைப்படாது. அண்ட் இன்னொரு என்ன அப்படின்னா சீரம் வந்து 2 டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெட் சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெட் சீரம் அப்படின்னா தலை குளிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் காயிற மாதிரி இருக்க டைமில் நம்ம சீரம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டே, தேர்ட் டே அன்னைக்கு நம்மளுக்கு முடி வந்து தலை குளிச்சதுக்கு அப்புறம் 2வது நாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப அப்படி விரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சீரம் அப்ளை பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஜென்ரலாக சீரம் அண்ட் ஆயில் எல்லாமே நீங்கள் வந்து லோவர் பார்ட்ஸ்க்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து முடி நல்லா தெரியும். இங்கே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேரில் இருக்கிற ஆயில், நம்ம ஹெட்டில் இருக்கிற ஆயில் வந்து இங்கே வந்துடும். பட் கீழே இருக்கிற வரைக்கும் அது வராது. ஸோ நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் எண்ணெய் தேய்க்கிற மாதிரிலாம் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக அப்ளை பண்ணாலே அது போதும் சீரம்க்கு. ஸோ சீரம் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஹேர் ஃபால் டியூ டு பிரேக்கேஜ், அதாவது இப்போ நம்ம தலை சீவும் போது முடி கொட்டுது இல்லையா, ஸோ அதை வந்து டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணும். அதாவது உடையிற முடிய கண்ட்ரோல் பண்ணும். சிக்கு விருந்து உடையிற முடிய சீரம் கண்ட்ரோல் பண்ணும். பட் ஆசட் சீரம் போட்டோம்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதாவது இப்போ நம்ம சீவும் போது இங்கே சிக்கு இல்லாமல் நம்மளால் சீவ முடியும். அதுதான் அதுலேருந்து உடையாமல் நம்ம வந்து முடிய சீரம் வந்து காப்பாற்றும். ஸோ அதுக்கப்புறம் நான் சீவிக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முடி வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நாராக தெரியாமல். இப்போ இந்த மாதிரி தெரிகிற இப்படி முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் சீரமை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த முடி வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இதான் வந்து அந்த சீரமோட யூஸ், அதாவது ஃப்ரிஸினஸ் ரொம்ப நாராக இருக்கிற முடியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சீரமோட யூஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் see you, bye bye, ta-ta.